அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு சதவீதத்துல 7வது கிளாஸ் வந்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு ஆன்சரே வராது. என்னன்னா இங்க பாருங்களேன், 2023 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. அதாவது ராமு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 90,000 ரூபாய் சம்பாதிக்கிறாப்ல, அதில் 70% செலவு செஞ்சிடறாரு. அப்போ எவ்வளோ சேமிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டு தான். நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு ரிலேட்டடாக புது புக்கில் இருக்குது இல்லை 7th புக்கில் அதில் இருக்கிற சம்லாம் எடுத்து வந்துட்டேன். ஆனால் முக்கியமாக இதான் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, ஒரு குடும்பத்தில் உணவு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. வெறும் 500 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% போடுறாங்க. அப்படின்னா மத்திய அரசுக்கு நீங்கள் எவ்வளோ வரி கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் தோணும். இது எப்போ கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இதே மாடலில் 2023 டெட் பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்களா பாருங்களேன். இங்கே பாருங்கள், அதே ஃபேமிலியே சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. 750 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. இதுக்கு வந்து 3% வரி போட்டுறாங்க. அப்படின்னா மத்திய அரசுக்கு எவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இப்போ என்னவோ கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த கிளாஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா அட இதெல்லாம் ஒரு கணக்காங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாடலில் 8th நியூ புக்கில் இருக்குதுங்க. இது பாருங்களேன், ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறாங்க, 350 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. கூடுதலாக ஜிஎஸ்டி வந்து ஒரு 5% போடுறாங்க. அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 80 ரூபாய் நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டமான கணக்கு இருந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. ரைட்டு, ஃபர்ஸ்ட் கேள்வி. சரிங்களா? ஸோ அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போடணுன்னா பேசிக் கணக்கெல்லாம் தெரிஞ்சாதான் போட முடியும். என்னென்னா, ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க 7th புக்கில். என்ன கேள்வின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, மேக்ஸ் எக்ஸாம். அதில் வெறும் 20 கொஷின் தாங்க மேக்ஸ் கொஷின். அதில் நீங்கள் 80% மார்க் வாங்கிட்டீங்க. அப்படின்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பீங்க, எவ்வளோ கொஷின் சரியாக போட்டிருப்பீங்க, எல்லாம் ஒன்று தானே? ரைட்டு. இப்போ இந்த கொஷின் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது மேட்ரு கிடையாது, என்ன கேட்குறாங்க அதான் கேள்வி. அதாவது 20 மொத்தம் 20 இருக்குதுங்க. அந்த 20ல் 80% எவ்வளோ, அவ்வளோதான். 20ல் 80% எவ்வளோ, இதான் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இதான் கீ பாயிண்ட். ஓகேவா? 20 ரூபாவில் 80% எவ்வளோ ரூபாய், இதான் மேட்ரு. கரெக்டா? கரெக்ட். இப்போ 20 ரூபாயில் எப்படி 80% கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதில் கேட்குறாங்க? 20 ரூபாயில். அது அசலுங்க. எதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அசல்னு வச்சுக்கோங்க. அசலாக கூட தாராளமாக என்ன கேட்குறாங்க 80%, அதை அப்படியே தங்கு தடையின்றி பெருக்குங்க. அசலாக கூட பர்சன்டேஜை கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை பெருக்கலாம். அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். இருந்தால் 0 கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா புள்ளி வச்சுக்கணும் 2 ஸ்தானம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 2 ஜீரோ இருக்குது. கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டா தாராளமாக பெருக்கலாம். அப்போ 1 8 8 2 16ன்னு வருங்க. அப்போ 16 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அட கடவுளே, கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லையா ஆன்சர் போட? இவ்வளோதாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாவே தாராளமாக 2 நம்பரையும் பெருக்கிங்க, 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? வாங்க அடுத்த கணக்கு போவோம். இதில் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகராக பெறுகிறார். தரவுகளாகவா இல்லை தரகராக, அதாவது ஏஜென்ட் பீஸ். ஓகே. அவர் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறும் தரகு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டுக்கிறாருங்க.
அவர் என்ன பண்ணலான்னா எல்ஐசிக்காரன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து எல்ஐசி ப்ரீமியம் கட்டும்ல மாதம் வருஷம் 6 மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் ஒரு 5% உனக்கு இது தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, எல்ஐசி ஏஜென்ட்டு ஒருத்தர்கிட்ட 4800 வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த எல்ஐசி என்ன பண்ணுது, அந்த 4800 வாங்கிக்கிட்டு அதில் ஒரு 5% கமிஷனாக கொடுக்குது. அப்போது எவ்வளோ கமிஷன் வாங்கியிருப்பார்? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கொஷின்லாம் புரியுதோ இல்லையோ, என்ன கேட்குறாங்கன்றது புரிஞ்சா போதும். 4800 5%ன்றது எவ்வளோ? இவ்வளோ தாங்க. இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. கரெக்டாக புரியுதா? 4800 5% இது ஏஜென்ட்டு இது கரெக்டாக ரைட்டு. அது வேறு வர மாட்டேங்குது தரவுன்னு. ஓகே, கமிஷனு அப்படி வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், 4800 முதல்ல இங்கே எழுதிக்கிறேன். இதானே 4800 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசலாக கூட தாராளமாக. இப்போ 4800 தானே 5% கண்டுபிடிக்கணும். 4800ன்றது அசல். பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. அப்படி பெருகணும்னா கண்டிப்பாக 2 0 கேன்சல் பண்ணும். இருந்தால் ஓகே, இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இருக்குது, இது பாருங்க 2 0 இருக்குது, பண்ணிட்டேன். இப்போ 48 கூட 5 பெருக்குனா முடிஞ்சிருச்சுங்க. அஜ்ஜோ, 48 கூட 5 பெருக்கு தெரியாதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கணும்னு ஆசைப்பட்டாலும், 5 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த நம்பரை பாதி ஆகிட்டு 0 போட்டுருங்க. இதான் 5 வாய்ப்பில் பெருக்கிறது. அப்போ 48 நான் 5 பெருக்கணும். அப்போ 48 பாதி 24. புரியுதா? ஒரு 0 போட்டுங்க. 240 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடே, புரியுதுங்களா? கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட ஆகாது ஆன்சர் போட, அவ்வளோ ஈஸி. ஓகேங்க. அடுத்த கேள்வி போலாமா? வாங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் போட்டுட்டு டெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை போட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். வாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராமு வந்து மொத்தமாக வருமானம் 90,000 தானேங்க. 90 3 0 ஆமாம் 90,000. 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் கம்மியா, 10,000 ரூபாய் கம்மியா? அட ஏதோ ஒன்று வாங்க, இதில் கித்து பார்ப்போம். சரி, 90,000 ஆமாம். அதில் 70% செலவு செஞ்சிடறாரு. ஏனில் அவர் எவ்வளோ தொகையை சேமிப்பார்? இதான் முக்கியம் இந்த இடத்துல. இப்போ இதுக்கு முன்னாடி 2 சம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இதில் என்னன்னா, ராமுன்ற பையன் வந்து நல்லா வேலை செய்வாங்க, 90,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதில் படுபாவி 70% செலவே பண்ணிடுறாங்க. அப்போ 70% செலவு பண்ணிட்டான். இப்போ எவ்வளோ செலவு பண்ணான்னு கேட்டாங்கன்னா, இந்த அசலில் 70% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 90,000ல் 70% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவங்க கேட்கறது எவ்வளோ சேமிக்கிறாருன்னு கேட்குறாங்க. அப்போது நல்லா யோசித்து பாருங்க. ஒரு அசல்னா 100%. கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும் 100%ன்றது முழு தொகை. இதில் 70%ன்றத செலவு பண்ணிடுறாரு. இப்போ செலவு கேட்கல, சேமிப்பை கேட்குறாங்க. அப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 70 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 70 போனால் 30 ரூபா இருக்கும். அப்போ 30% தானே நீங்கள் சேமிப்பீங்க. கரெக்டாக புரியுதுங்களா? மனசிலே போடணும். ஓகேவா? அப்போது 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 70 ரூபாய் செலவு பண்ணிட்டா 30 ரூபா சேமிக்கிறோம். கரெக்டா? அப்போது அதே மாதிரி தான் 70% செலவு பண்ணிடுறாருன்னா 100%ல் 70 கழிச்சிருங்க, 30% வரும். அப்போ 30% தான் சேமிக்கிறாரு. அப்போ டைரெக்டாக அந்த 90,000க்கு 30% கண்டுபிடிச்சா அதாங்க சேமிப்பு. இப்போ கீ பாயிண்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொன்னேன். அப்போ 9 போடுங்க, ஒரு 0 போடுங்க, அதுக்கப்புறம் 3 0 போடுங்க. இதான் அசல். இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும். நீங்கள் பாட்டுன்னு 70% பெருகிட்டா வரக்கூடிய ஆன்சர் செலவு தான் வரும். சேமிப்பு கேட்குறாங்க. அப்போ 30% தான் சேமிப்பு. அதை பெருக்குங்க. கரெக்டாக கொஷின் புரியுதுங்களா? அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம். இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ 9 3 என்ன வரும்? 9 3 27ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 0 இருக்கா, அந்த 3 0 போடுங்க. 27,000 ரூபாய் சேமிப்பார். இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் அட்டகாசமாக இருக்குது. அட்டே ஈஸிப்பா. இப்போ புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா?
சூப்பருங்க. இப்போ நான் ஹோம்ஒர்க் தரேன். 7th நியூ புக்கில் இருக்குது, போடுங்க. ரஞ்சித் வந்து மாத வருமானம் ரூபாய் 7500. 7500இல் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்திருப்பார் என்பதை காண்க அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ரஞ்சித் வந்து மாதம் 7500 சம்பாதிக்கிறாரு. அதை வச்சு நீ எப்படி குடும்பம் ஓட்டுறீங்க? 7500 பத்தாது, அதில் 25% வேற சேமிச்சாரு பாரு. அப்போ கன்சம்பிஷன் நிறையா இருக்கும். சரி, இப்போ 25% சேமிக்கிறாரு இல்லை, அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதே இந்த கேள்வியிலே கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. எப்படி? அதாவது எவ்வளோ செலவு பண்ணுறான்னு கேட்பாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறா, அதாவது 25ன்றது சேமிப்பு சதவீதம். செலவுன்னு கேட்டாங்கன்னா 100ல் 25 கடிச்சிட்டா 75% வரும். கரெக்டா? அப்போ 75% தான் என்ன பண்ணுவார்? செலவு பண்ணுவார். அதை கண்டுபிடிக்கணும். பட் இது ஈஸி, புரியுதா? நான் ஒரு கொஸ்டின்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணீங்க. ஓகேங்களா? அப்போது ரஞ்சித் வந்து 7500 சம்பாதிக்கிறாரு, 25% சேமிக்கிறாரு. அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7500ல் 25% கண்டுபிடிச்சிட்டா ஆன்சரு போடுங்க. ஆப்ஷன் ஏ 1875, பி 5625, சி 2875, டி 1500. போட்டிங்களா? சூப்பருங்க. இவ்வளோதான். இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்களே, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது 5வது கணக்கு. 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நுழைவு கட்டணம் 1500 ரூபாவாக இருந்தது. தற்போது அதன் விலை 18% ஆக உயர்த்தினால் நுழைவு சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு 7th புக்கில் கேட்டிருக்காங்க. டங்கு அப்படிதான் ஸ்லிப் ஆகும். நைட் ஆயிடுச்சு இல்லை, தூங்கணும்ல. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க. 2015 வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனேன். ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 1500 ரூபாய் கேட்டாங்க. சரி இந்த வருஷம் நம்ம வேர்ல்டு கப் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் ஒரு 1500 ரூபாய் எடுத்துன்னு போனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கிடுகிடுன்னு ஒரு 18% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் எவ்வளோக்கு ஒரு ஆளுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ்? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா யோசித்து பாருங்க. 1500 ரூபான்றது அசல். இது போன வருஷம் இருந்துச்சு 2015. அதில் வந்து 18%, அதில் தான் அந்த 1500 ரூபாயில் தான் 18% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1500 ரூபாய்க்கு 18% கண்டுபிடிச்சணும். அதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது 1500 ரூபாய்க்கு 18% எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி இந்த 1500 கூட்டுருங்க. அதான் ஆன்சர். ஏன்னா புரியுதுங்களா? ஏன்னா உயர்த்திய பிறகு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு கேட்குறாங்க. அப்போ 1500 ரூபாவில் 18% கண்டுபிடிச்சி கூட்டிங்கன்னா ஆன்சர். சம்டைம் இதுலேயே இப்படியும் கேட்கலாம். நான் இதுக்கு போடுறேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியும் கேட்பாங்க. எப்படின்னா 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நுழைவு சீட்டு வந்து 1500 ரூபாய். அதில் தற்போது வந்து விலை வந்து 18% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி தள்ளுபடின்னு சொல்லிட்டா கடிக்கணும். எப்படி? 1500 ரூபாவில் 18% கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு இவங்க டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னதால் 1500ல் அந்த 18% கழிச்சிங்க. ஓகே, 2 கணக்கையும் நான் சொல்லிட்டேன். நான் இந்த கணக்கு போடுறேன். புரியுதா இல்லையான்னு தெரியலையே. நீங்கள் என்ன பேப்பான்னு மூச்சுங்கிறீங்க. ஓகே, இது பாருங்க, 1500 ரூபாய் அசல். இதில் 18% கண்டுபிடிக்கணும். அப்போ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். இருக்குது, பண்ணிட்டேன். இப்போ 15 கூட இந்த 18 பெருகணும். உங்களுக்கு 15 கூட 18 பெருக தெரியும்னா பிரச்சனை இல்லைங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி? அதாவது 15 கூட இப்போ 5 கூட பெருக்கணும்னா எப்படி ஷார்ட்கட் சொன்னேன்? 5 கூட எந்த நம்பர் பெருக்கிறீங்களோ அதை பாதியாகி ஒரு 0 போட்டுங்கன்னு சொன்னேன். கரெக்டா? இப்போ 15 கூட எந்த நம்பர் பெருக்கிறீங்களோ 15 கூட 18 பெருக்க போகிறீங்களா, அந்த 18க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. ஓகே, நல்லா புரியுதா பாருங்க. 15 கூட எந்த நம்பர் பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 18 கூட ஒரு 0 போட்டால் 180 வரும். இதை பாதி ஆகுங்க. 180ல் பாதி 90, அப்படியே கூட்டிங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ எந்த நம்பரை நீங்கள் 15 பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு அதை பாதி ஆக்கி கூட்டிக்கணும். அப்போ 0 9 8 8 16 17 மீதி 1 270 ரூபாய். ஸோ அப்போது
1500 ரூபாயில் 18% 270. இதை உயர்த்திய பிறகுன்னா நீங்கள் கூட்டிக்க வேண்டியதுதான். அப்போ 0 7 7 1 கரெக்டாக பாருங்க. அப்போது 1770 ரூபாய். இது பாருங்க அட்டகாசமாக வந்துருச்சு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அம்புடு தான் முடிஞ்சிருச்சுங்க. புரியுதுங்களா? சூப்பர் ஈஸி தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். தற்போது அதில் 30% தண்ணீர் உள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு 8th நியூ புக்லையும் கூடவே 2023 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அதாவது நம்ம வீட்டில் ஒரு டேங்க் இருக்குதுங்க, தண்ணி டேங்க்கு. அதில் போய் எட்டி பார்த்தா தண்ணி அதாவது பொதுவாக நம்ம டேங்க் வச்சுக்கிறோம் வீட்டு மேலே, அதோட மொத்தமாக 50 லிட்டரு பிடிக்கும் டேங்க்கு. சரி தண்ணிக்கு இதாக இல்லையான்னு கைட்டு உள்ள தலையை விட்டு பார்த்தா அதில் ஒரு 30% தண்ணி இருக்குதுங்க. இப்போ எனக்கு என்னன்னா 50% தண்ணீர் போதும், ஓகேவா? அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் அதில் ஊற்றணும்? இதாங்க கேள்வி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சொல்கிறது? ஒரு டேங்க்கு 50 லிட்டர் தான் மொத்தமாக கொள்ளளவு. 50 லிட்டர் டேங்க் தான் வச்சுங்கிறோம். அதில் 30% இருக்குது ஆல்ரெடி, ஓகே. ஆனால் எனக்கு என்னென்னா 50% தேவை. அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்றணும்? இதான் கேள்வி. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ எப்படி சார் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் தண்ணீர் டேங்க் இருக்குதுங்க, மொத்தம் 50 லிட்டர் டேங்க்கு. இப்போ இதான் அசல், ஓகே. இதை வச்சுக்கிட்டேன். இப்போ இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும். என்ன பர்சன்டேஜ் பெருகுதுன்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் டேங்க் தந்து பார்க்குறீங்க, ஆல்ரெடி உள்ள ஒரு 30% தண்ணி இருக்குது, ஓகே. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை? 50% தேவை. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். ஆல்ரெடி 30% இருக்குது, உங்களுக்கு தேவை 50%. அப்போ இன்னும் எத்தனை சதவீதம் தண்ணீர் தேவை உங்களுக்கு? 50 ஆக. புரியுதா? ஆல்ரெடி 30 இருக்குது, ஆனால் எனக்கு தேவை 50 தான் தேவை. இப்போ இன்னும் எத்தனை சதவிகிதம் உங்களுக்கு தண்ணீர் தேவைன்னு பார்த்தா இது தாராளமாக கழிச்சிக்கலாம்ல. 50ல் 30 போனால் இன்னும் 20% தண்ணீர் தேவை, கரெக்டா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், அந்த 50ல் 30 கழிச்சிங்க. அப்போ எவ்வளோ வரும்? 20%. இன்னும் 20% வந்தால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 50%மாக மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி 30% தண்ணி இருக்குது, இன்னும் 20% தண்ணீர் தேவை, கரெக்டா? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? 50ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர், கரெக்டா? இன்னும் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 50 அசல், அதான் கூட எதை பெருகணும்? 20% எனக்கு தேவை, 20 பெருகிட்டேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு 5 5 10ன்னு வரும். அப்போ 10 லிட்டர், அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன், ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கு போடுங்களேன். உங்களுக்கு ஹோமாக இருக்குது. ஆக்சுவலி இது புக்கில் கிடையாது, டிஎன்பிசியில் தான் கேட்டுக்கிறாங்க. நம்ம டெட் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நடத்தினல அந்த கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் போடுங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 150 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 70% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? பார்த்தீங்களா? ஸோ மதிப்பு மட்டும் தான் இங்கே மாற்றி எடுக்கிறாங்க. ஸோ மொத்தம் 150 லிட்டர் உங்கள் டேங்க்கு, அதில் ஆல்ரெடி 40% தண்ணி இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை? 70% தேவை. அவ்வளோதான். நான் சொன்ன ஷார்ட்கட் போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 60 லிட்டர், பி 45 லிட்டர், சி 50 லிட்டர், டி 35 லிட்டர். போட்டிங்களா? 2 கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வாங்க உள்ளார போகலாம். இந்த பாருங்க, ஜிஎஸ்டி வேறு கட்டணுமா? ஆல்ரெடி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு கடைக்காரங்களுக்கே தெரியல. அதை பற்றி பிரச்சனைலாம் அப்போ ஓடிச்சு, உங்களுக்கே தெரியும். மத்திய அமைச்சர்கிட்ட நம்ம க்ளீன் பண்ணுக்காரெல்லாம் கேட்டிருந்தாங்க எப்படிங்க ஜிஎஸ்டின்னு, கரெக்டாக? நம்மளை கேட்டால் என்ன பண்ணுறது? புரியலையா? புரியுதா? சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. அரசியல் வேண்டாம், அப்புறம் நம்மளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த கணக்கு பின்னாடி நடத்துகிறேன். இங்கிட்டு வருவோம். எங்கிட்டு 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 500 ரூபாவை செலவிட்டது. கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி 5% செலுத்தியது எனில் மத்திய அரசு சேவை வரி எவ்வளோ? இதான் கேள்வி, ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒன்றும் கிடையாது. முதல்ல
நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு முடிக்கிறீங்க, உங்களுக்கு பில் வந்து 500 ரூபாய் ஆகுது. கூடவே கீழே ஜிஎஸ்டி வந்து 5% சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 500 ரூபாயும் 5% ஜிஎஸ்டி வரையும் சேர்த்து பேமெண்ட் கட்டிட்டு வந்துடுவீங்க. இப்போ இதில் மத்திய அரசுக்கு எவ்வளோ போகும், மாநில அரசுக்கு எவ்வளோ போகும், இதான் கேள்வி. பட் இதில் மாநில அரசு கேட்கல, இருந்தாலும் நம்ம புக்கில் வந்து அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 500 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி கட்டுறீங்களா, ஸோ இவ்வளோ வருதுன்னு வச்சுங்க. ஒரு நம்ம இன்னும் கணக்கு போடல, சும்மா சொல்கிறேன். இப்போ 100 ரூபாய் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, இதில் ஒரு 5%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5%னால் நீங்கள் 5 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுவீங்க. இப்போ இந்த 5 ரூபாய் ஜிஎஸ்டி தான், நீங்கள் சாப்பிட்டதுக்கு கிடையாது, ஜிஎஸ்டிக்கு தான், வரிக்கு மட்டும்தான் 5 ரூபாய். இந்த 5 ரூபாயில் மத்திய அரசுக்கு எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதா ஸ்ட்ரக்சரு? சரி, முதல் நம்ம என்ன பண்ணணும், இந்த கணக்குக்கு 1 by 1 வருவோம். முதல் எவ்வளோ, 500 ரூபாய் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதுக்கு 5% ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு 500 ரூபாயில் 5% கண்டுபிடிக்கணும். 500 ரூபாயில் 5% கண்டுபிடினா தாராளமாக 500 ரூபா கூட அந்த 5% பெருக்கலாம். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 5 பெருகுனா 25 ரூபா. அப்போது 500 ரூபாய் நீங்கள் சாப்பிட்டீங்க, 25 ரூபாய் வரியை கட்டிட்டு வந்துட்டீங்க, 525 ரூபா கட்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த 25 ரூபாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளோ, இங்கே கேட்கறது மத்திய அரசு, நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வரி கட்டுறீங்கல்ல, அதில் சரிபாதியாக நம்ம தமிழ்நாடு அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கும். சரிபாதினா இப்போ 25 ரூபா வந்துச்சு கரெக்டாக, 500 ரூபாயில் 5% எடுத்து 25 ரூபா, இதை பாதியாக மாற்றிருங்க. 25ல் பாதி எவ்வளோ, 20ல் பாதி 10 ரூபா, 5ல் பாதி 2000 ரூபா, 12000 ரூபா. ஸோ 12 ரூபா 50 பைசா இது மத்திய அரசுக்கு, இன்னொரு 12 ரூபா 50 பைசா இது மாநில அரசுக்கு. இப்போ கேள்வி என்ன, மத்திய அரசுன்னா 12000 ரூபா. 12000 ரூபாய் எங்கே இருக்குது பாருங்கோ, ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். அட கடவுளே, இதே எவ்வளோ நேரம் மூச்சுங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஜிஎஸ்டி சொல்லிட்டு மத்திய அரசுக்கு மட்டும் எவ்வளோ, மாநில அரசுக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா வழக்கமாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி பாதியாக மாற்றுருங்க. 2 பேருக்கு சடிச்சாமமாக பிரிச்சுக்கிறாங்க. ஓகே 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 அடுத்தது இதை பாருங்க. இப்போ நம்ம புக்குக்கு வருவோம். 8th புக்கில் இருக்குது, 2022 குரூப் 7ல் கூட கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக 350 ரூபாய் செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி 5% செலுத்தினர் எனில் மத்திய மற்றும் மாநில அரசு சேவை வரிகள் கணக்கிடுக. இங்கே பாருங்க, 2 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசுக்கு எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு தான் கொஞ்சம் டிங்க்ரிங் பண்ணி அங்கே கேட்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி சார் போடலாம், ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க, 350 ரூபா. 350 ரூபாய்க்கு வரி எவ்வளோ, 5%. அசலாக கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணும். 350 கூட 5% கண்டுபிடினா 2 பெருகிட்டேன், 2 0 கேன்சல் பண்ணோம். பட் என்கிட்ட 1 0 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 0 கேன்சல் பண்ணிட்டு 35 கூட 5 பெருகிடுங்க. உங்களுக்கு 35 கூட 5 பெருக்க தெரியலனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன, 5 கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு 0 போட்டுங்க. அப்போது 35 கூட 5 பெருக்கணும். அப்படி உங்களுக்கு பெருக்க தெரியலனா 35 பாதியாக மாற்றுருங்க. 35 பாதியாக மாற்றினா 17 ரூபா 50 பைசான்னு வரும். ஒரு 0 போடுங்கன்னா 10 பெருகுங்கன்னு அர்த்தம், வேற இல்லை. ஒரு 0 பெருகுன்னா 10 பெருகுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 0 இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும், 175 ரூபான்னு வரும். அப்போது 175, 35 கூட 5 பெருகுன்னா 175. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு பெருகிட்டேன், 35 கூட 5 பெருகுன்னா 175 வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் நில்லுங்க, இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கல. என்ன பார்க்கல, 350 கூட 5% கண்டுபிடிக்கணும், 350 கூட 5 பெருகணும். அப்படி பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறது 1 0 தான். கரெக்டாக? அப்போ நான் இந்த 1 0 கேன்சல் பண்ணிட்டேன், இன்னொரு 0 இல்லை. இன்னொரு 0 இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு என்ன சொல்லலான்னா, தாராளமாக 35 கூட 5 பெருகிடுங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில் ஒரு 0 இருந்தால் அந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு 0 வரலன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க.
அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 35ஓட 5 பெருக்குனா 175ன்னு வருது. இப்போது மேபி இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம். பட் ஜீரோ இல்லை, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்போ 17 ரூபாய் 50 பைசா. இப்போ நான் ஜிஎஸ்டியாக 17 ரூபாய் 50 பைசா செலுத்திட்டேன். இப்போ கேள்வி என்னன்னா, மத்திய அரசுக்கு எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோ? நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு இப்போ 350ல் 5%ன்றது 17 ரூபா 50 பைசான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதை நீங்கள் பாதியாக மாற்றிடணும். சார் எனக்கு புள்ளி வச்சு பாதியாக மாற்ற முடியாதுப்பா, 18ல் பாதின்னு கேட்டால் டக்குன்னு 9ன்னு சொல்லிடுவேன். ஆனால் 17ல் பாதி எவ்வளோன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, 17 ரூபாய் 50 பைசாவில் நீங்கள் பாதியாக மாற்ற தெரிஞ்சால் ஓகே. மாற்ற தெரியலன்னா அங்கே வாங்க. இப்போ இது என்னன்னா, இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 87.5 87.5, அதாவது 17 ரூபாய் 50 பைசா நான் சரி பாதியாக பிரிச்சிருக்கேன். அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் இருக்கிற அந்த 2 மதிப்பை கூட்டினா எதுக்கு 17.5 வருதோ அதான் ஆன்சர். இதை முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு பாதியாக மாற்ற தெரிஞ்சால் மாற்றுங்க, மாற்ற தெரியாதவங்க ஆப்ஷனை வச்சு மாற்றிங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்களேன், 87 85ன்னு கொடுத்துருக்காங்களா, இது வராது. கரெக்டா? ஓகே. ஏன்னா 85ஓட 85 கூட எங்கேயோ போகும், நமக்கு 17.5 தானே வரணும். ஆப்ஷன் பி பாருங்களேன், 8 ரூபாய் 75 பைசா, 8 ரூபாய் 75 பைசா, 8 ரூபாய் 75 பைசா. ஓகேவா? இப்போ இதை கூட்டி பாருங்க, 5 5 10க்கு 0 மீதி 1, 7 14 15க்கு 5 மீதி 1, இந்த புள்ளி அப்படியே இருக்கட்டா. அப்போ 8 8 16 17, ஸோ 17 ரூபா 50 பைசா. கரெக்டாக வந்துச்சா பாருங்க? அப்போ இதான் ஆன்சர். பாதி மாதத்துல ஆப்ஷன் வச்சு போடுங்க. இப்போ 7 ரூபாய் 85 பைசா இருக்குது, கூட்டி பாருங்க, 7 14 15 தான் வரும், 17 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் வந்து 80க்கு மேலே இருக்குது, அதுவும் வரத்துக்கு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாதியாக மாற்ற தெரியாதவங்க ஆப்ஷனில் கூட்டிங்க ஆன்சர். ஸோ ஜிஎஸ்டின்னா ஒன்றுமே கிடையாது, வழக்கமாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு பாதியாக மாற்றிடணும். மத்திய அரசுக்கு பாதி, மாநில அரசுக்கு பாதி. ஓகேங்களா? அடுத்தது இங்கே கேள்வி பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஓமா இருக்குது. சரிங்களா? போடுறீங்களா? ஸோ இது வந்து 2023 டெட்டு பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, ஒரு குடும்பம் உணவகத்துக்கு ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 750 ரூபாய் செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சரக்கு வரிகள் 3% செலுத்தியது எனில் மத்திய அரசுக்கு வரி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 750 ரூபாயில் 3% கண்டுபிடிக்கணும். ஈஸி. கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை பாதியாக மாற்றணும். பாதியாக மாற்றினா அதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 22 ரூபா 50 பைசா, ஆப்ஷன் பி 11 ரூபாய் 25 பைசா, ஆப்ஷன் சி 4 ரூபாய் 50 பைசா, ஆப்ஷன் டி 7 ரூபாய் 50 பைசா. போடுங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் இதை விட அட்வான்ஸான கேள்விகள் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.